அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு சமுதாய பதிவு. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மோளைய அமாவாசை, அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான நாள். இந்த நாளில் நம்ம இந்த நம்ம முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு அந்த அகத்திக்கீரியை மாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அந்த சமயத்தில் அப்போ மாடு எங்கே இருக்கும்? பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளெலாம் கிராமமாக இருந்து நகரமாக மாறிட்டு வருது. ஆனால் உங்களுக்கு டிராஃபிக் வரும்போது மாடு இருக்கக்கூடாது, மற்ற நேரங்களில் மாடு இருக்கக்கூடாது. இன்றைக்கி தர்ப்பணம் கொடுத்துட்டு அகத்திக்கீரி மட்டும் மாடு தரனா கம்ப்யூட்டர் மாடு வச்சு கொடுங்க, அது சாப்பிடும். என்ன சொல்ல வரோம்னா, அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற வசதியும் கொட்டகையும் அதுக்கு கழிவுநீருக்கு உண்டான அந்த தொட்டியும் அமைச்சு தர வேண்டிய இந்த அரசாங்கத்தோட கடமை. நீங்கள் வந்துட்டுன்றதுக்காக அந்த பகுதியிலே வாழ்ந்த மாடுங்களை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மாடு எதனா வந்துச்சுன்னா உடனே வண்டிக்கு ஃபோன் பண்ணி கால்நடை வாகனத்துக்கு பிடிச்சி அந்த மாட்டை பிடிச்சி கொடுத்துட்றீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சுயநலம் பார்த்தீங்களா? மனிதர்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கீங்க பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா மாடு வேணும், அகத்திக்கீரை சாப்பிட்றதுக்கு மாடு வேணும் அன்றைக்கி. ஆனால் மற்ற நாளில் மாடு இருக்கக்கூடாது, மாடை பிடிச்சி கொடுத்துருவீங்க. இதுதான் மனிதர்களோட கலாச்சாரம். இன்றைக்கி தன்னுடைய தேவை என்னவோ அதை முடிஞ்ச உடனே அடுத்து தூக்கி போட்டுற வேண்டியது. என்ன சொல்ல வரோம்னா, நகரத்தில் கூட மாடு வளர்க்கலாம். அந்த அவர் வளர்க்கறதுக்கு உண்டான அந்த வசதிகளை அந்த மாட்டுக்கு தீவனம் போட்டு அந்த கொட்டியில் அமைச்சு அந்தந்த பகுதிகளில் மாடை வெளியே விடாமல் பத்திரமா வளர்த்துக்கணும். அதுதான் பதிவில் சொல்ல வரோம். மாடும் வேணான்னு சொல்ல, மனுஷனே வேணான்னு சொல்ல. ஆனால் சுயநலம் பிடித்த மனிதர்கள் நடுவில் இனி மாடு எல்லாம் வாழறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பதிவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.